பாபா படத்தில் வர இந்த பாபாஜி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த மகா அவதார் பாபாஜி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் இன்னமும் இமயமலையில் இருக்காருன்னு சொல்லப்படுது. உலகமே தேடிட்டு இருக்க இந்த பாபாஜியோட வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு திருடன் வந்து இவரை கடத்திட்டு போயிட்டு வெளி மாநிலத்தில் வித்துறாங்க. வித்துட்டு ஒரு வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டு ஓனர் வந்து உன் ஃபேஸ் கட் ரொம்ப பிரைட்டா இருக்கு, மூஞ்சில் ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் இருந்துக்கிட்டு எனக்கு இங்கே இருந்து போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து அவரை வெளியில் விட்டுறாங்க. விட்ட பிறகு அவர் நிறைய இடத்துக்கு போகிற, நிறைய புனித ஸ்தலத்துக்கு போகிறாரு, சாதுக்களை பார்க்குறாங்க, நிறைய சாமியாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த பார்க்குறாரு. போகிற அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்டையும் சிசியராக இருக்காரு. அதன் மூலியமாக இவர் வந்து பல கிரிய சக்திகளை பெறாரு. என்னோட 16வது வயசில் அகத்தியரை நோக்கி இவர் மிகப்பெரிய தவம் இருக்காரு. பல வருடங்கள் தவம் இருக்கிறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியவே அகத்தியர். அதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து அகத்தியருக்கு காட்சி தர ஆரம்பிச்சிருக்காரு. காட்சி தந்த பிறகு சிரஞ்சீவியாக வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் போய் பத்ரிநாத்தில் போய் நீ தவம் இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயேசுநாதரே இவர்கிட்ட வந்து கிரிய யோகம் கற்றுக்கிட்டதா சொல்லப்படுது. இமயமலையில் ஒரு சித்தாசிரமம் இருக்கிறதாவும் அங்கே தான் இந்த